அந்தரங்க மாதர்கள் மெச்சிட சுந்தரமாக வாழ்ந்து வந்த என்னுடைய பெயரோ இந்திராணி. சரி, என்ன பெயர்? இந்திராணி. ஆமாடி. அப்படி தேவேந்திர ராணியாக இருந்தாலும் நான் தேவருக்கு மனைவியாக விலகி வருவதால் என்னுடைய பெயர் தேவ இந்திராணி என்று சொல்வார்கள். ஆமாடி. அப்படி தேவ இந்திராணியாக நான் இருந்தாலும் நான் எப்படி பிறந்தேன்? என்னுடைய பிறப்பின் ரகசியம் எப்படி தெரியுமா? நான் ஒரு மானிட பிண்டமா இல்ல தெய்வ பிண்டமா? நான் எப்படி பிறந்தேன் தெரியும் பாக்குறேங்க. நான் எப்படி பிறந்தேன்? அம்மா, தேவாதி தேவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? உலகம் எங்கும் நரைப்பிணி மூப்பு. நரைப்பிணி மூப்புனா என்ன? நரைனா என்ன? முடி நரைக்கிறது. மூப்புனா கூடாது, முதுமை என்பது வரக்கூடாது என்று இளமையா இருக்கணும்னு சொல்லி தேவாமிர்தம் கடைகிறாங்க. தேவாமிர்தம், அந்த தேவாமிர்தத்தில் யார் யார் கடந்தாங்க, என்ன நினைச்சு கடந்தாங்க தெரியுமா? தேவாமிர்தத்தை திருப்பார் கடலையே ஒரு பாண்டமாக உண்டு செய்து, திருப்பார் கடலை பாண்டமாக உண்டு செய்து மந்திரகிரி மலையை மத்தாக வைத்து ஆதிசேஷன், ஆதிசேஷன் யாரு? வாசுகி என்று சொல்லக்கூடிய பாம்பு. அந்த பாம்பு யானை கயிறாக திரட்டி தேவாதி தேவர்கள் எந்த புறமாக, தேவாதி தேவர்கள் வாழ்ப்புறமாகவும் அசுராதி அசுரர்கள் எல்லாம் தலைப்புறமாகவும் நின்று சந்திரனை ஒரு தூணாக நிறுத்தி, சந்திரன்னா யாரு? இரவிலே ஒளி வீசக்கூடிய சந்திரனை ஒரு தூணாக நிறுத்தி தேவாதி தேவர்கள் எல்லாம் தேவமிர்தம் கடைகிறாங்க. அப்படி தேவமிர்தம் கடையும் பொழுது தேவமிர்தத்தில் முதலாக பிறந்தவர் யார் தெரியுமா? தேவமிர்தத்தில் முதலாக பிறந்தவர் மூதேவி பிறந்தாள். முதலாக மூதேவி. மூதேவி தூங்குது பாத்தியா? இதுக்கு யார் காரணம்? மூதேவி தான். அப்பேற்பட்ட மூதேவி தான் முத பிறக்கிறாங்க. இந்த உலகத்திலேயே தேவாதி தேவரெல்லாம் அமைக்க கடையும் போது மூதேவி பிறக்கிறாங்க. இரண்டாவதாக என்னை போல ஒரு ஸ்ரீதேவி பிறந்தாள். சிரித்த முகத்துடனே ஸ்ரீதேவி பிறந்தாள். ஸ்ரீதேவி பிறந்து அம்மம்மா மூன்றாவதாக கலைமகள் கலைவாணி சரஸ்வதி பிறந்தாள். அப்படி தேவமிடத்தில் நாங்களோ மொத்தமாக 60,000 கன்னிபெண்கள் பிறந்தோம். ஒருவர் இருவர் அல்ல, 60,000 தனியாக வாழ முடியாது. ஒரு பெண்ணுக்கு என்ன தேவை காலாங்காலத்துல? என்னப்பா தேவை? கல்யாணம் தேவை. கல்யாணம் தேவை. ஆமா, ஒரு பெண் ஒன்று இருந்தால் ஆண் துணை ஒன்று வேண்டும். அதனால நான் யாரையும் ஆளையிட்டேன். அவர் என்னாட்டு மன்னர். சொல்லம்மா, சொல்லட்டுமா? சொல்லம்மா. அம்மா தாலி நல்ல தாத்தா
என்னை மாலை மனமுடித்த என் கணவர் யார் தெரியுமா? அம்மா, தெய்வலோகத்தில் இருப்பதோ 3 லோகம். என்னென்ன லோகம்? அமிர்த லோகம், பொன்னு லோகம், தெய்வலோகம். இப்படி 3 உலகங்களுக்கு அதிபதியாகப்பட்ட என் மன்னவர் தான் தேவ கோமான் என்று சொல்லக்கூடிய என் கணவரோ தேவேந்திர மன்னன். இன்னும் நம்முடைய வேடத்தை பாராட்டி கையிலே சிறுவயதாக இருந்தாலும் ஜெய் அகிலேஷ் அவருடைய சொத்தில் இருந்து நமக்காக 20 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார். ஒரு காணி கொடுக்க மறுகாணி வளர்ந்து ஓடுகின்ற ஓடத்திலும் சரி, நடக்கின்ற நடையிலும் சரி, நல்லதொரு வீரத்தை கொடுத்து வருகின்ற வழியிலும் போகின்ற வழியிலும் காவல் கருப்புசாமியும் அமைந்து என்றதைக்கும் அவருக்கு நோய் நொடி பிள்ளை சிவனையும் கற்பை கண்டிருச்சோமல் எதுவும் அணுகாமல் என்றதைக்கும் 16 சிறுமங்கள் பெற்று சிரஞ்சீவியாக வாழ வேண்டும். ராமோ ஜெயம். அதனால அம்மம்மா என் கணவர் தான் 3 லோகத்திற்கும் அதிபதியாகப்பட்ட தெய்வ கோமான் என்று சொல்லக்கூடிய என் கணவரோ தேவேந்திர மன்னன். சரி அம்மா, தேவேந்திர மன்னனை மாலையிட்டு நாங்கள் இருவரும் இன்ப சுகத்தில் ஈடுபட்டோம். இன்ப சுகத்தில் ஈடுபட்டு என்னுடைய சுகத்தை அவருக்கு கொடுத்து அவருடைய சுகத்தை எனக்கு கொடுத்து அம்மா நான் எனக்கும் காலாங்காலத்துல பிறந்துச்சு. அம்மா மனையால, அதாவது மனையால 2 மக்கள், மனையால 2 மக்கள், நாடால 1 மகன், மொத்தம் 3 மக்களை பெற்றெடுத்தேன். 3 மகன்களிலே முதலாக மூத்தவர் யார்? நாடால வருங்கால இளவரசன் ஆக வேண்டும் என்று சொல்லி ஒரே ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்தேன். அவன் பெயரோ சித்திரசேனன். மகனுடைய பெயர் சித்திரசேனன். இரண்டாவதாக யார் பெற்றெடுத்தேன்? தெய்வானையை பெற்றெடுத்தேன். தெய்வானையை பெற்றெடுத்தேன். மூன்றாவதாக மந்திரமாலையை பெற்றெடுத்தேன். 3 மக்களுக்கும் தாயுமாகி தெய்வானை யாருக்கு திருமணம் செய்து வைத்தேன். அப்பா, இந்த உலகம் எங்கும் அருள்தாளிக்கக்கூடிய தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய முருக பெருமான் இருக்கிறார்ல, அவருக்கு இது முதல் மகளாகப்பட்ட தெய்வானையை திருமணம் செய்து வைத்தேன். இரண்டாவது மகளாகப்பட்ட இந்த மந்திரமாலை யாருக்கு திருமணம் செய்து வைத்தேன். மூன்றாவதாக இந்த மந்திரமாலையை, அதாவது உலகத்திலே நெருப்பிலே பிறந்த நீலவர்ண வன்னியன், அக்கினியிலே பிறந்த அதிவீர வன்னியன், ரத்னாபுரி கோட்டை அழிக்க பிறந்தானே, அப்பேற்பட்ட அதிவீர வன்னியனுக்கோ இன்று மகளாகப்பட்ட மந்திரமாலையை மணமுடித்தேன். எப்படி? என் மகனுக்கோ சித்திரசேனனுக்கு சித்திரலேகா என்ற பெண்ணையும் நான் பெயர் திருமணம் செய்து அம்மா 3 மக்களுக்கும் திருமணம் செய்து விட்டேன். என் கணவருக்கு என்ன வேலை? தேவர் சபையில் மும்மூர்த்தி தேவர்களையும் தேவாதி தேவர்கள், கிண்ணர், கும்புருடர், ரிஷிமார்கள், மாமுனிவர்கள் எல்லாரையும் அழைத்து இந்த 3 லோகத்திலே தெய்வலோகம் சென்று தேவர் சபை அமைத்து யார் யாருக்கு என்ன குறை, எல்லாருக்கும் என்ன நிறை குறையை கண்டுபிடித்து குறையா இருந்தா தீர்க்கணும், நிறையா இருந்தா மனமகிழணும். என்னுடைய கணவருடைய வேலை. அதனால இந்த தினம் என்னவென்று தெரியவில்லை. என் கணவராகப்பட்டவர் அழைத்திருக்கலாம் என்று பார்ப்போமா?